ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. கணவன் பேர் ராகுல், மனைவி பேர் நிலா. 2 பேரும் ரொம்ப ஏழர்கள். கணவன் தோட்டத்தில் வேலை செய்கிறதும், நிலா ஒரு வீட்டுக்கு போய் வேலை செய்கிறதும் இப்படின்னு நிலாவோட குடும்பம் இருந்துச்சு. ஒரு நாள் நிலா வேலைக்கு போயிட்டு வரும்போது ஜோரம் மழை அடிக்குது. அப்புறம் நிலா மலையில நெஞ்சிக்கிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் நிலா சொல்றாங்க, அடடா ஜோரா மழை வருதே, மின்னல் விழருக்கு நகைக்கார ஐயா, இங்க மலையில நின்றுட்டு இருக்கீங்க? நீங்க ஜோரா மழை வேலை வருது, மின்னல் அடிக்குது, ஏன் இங்க நின்றுட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போங்க நகைக்காரர் ஐயா. பக்கத்து ஊர்ல புயல் இருக்கா? புயல் இங்க அடிக்கிறதுன்னு நினைக்கிறேன் நான். அட நீ வேற ஏம்மா எங்கன்னு போக சொல்ற நீ? நான் எங்கே போய் தங்குவேன்? நானே வெளியூரில் இங்கே வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கேன். நகைக்கார ஐயா இப்படின்னு நிலா கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு நிலா சொன்னாங்க, அதுக்கு போய் என்ன ஐயா, நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கிக்கோங்க, எப்போ மல்லி நிற்கி அப்போ உங்கள் விருப்பப்படியே நீங்கள் செய்யுங்க இப்படின்னு நிலா சொல்கிறான். அது மட்டும் இல்லைங்க ஐயா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு எப்போ வேணாலும் சாப்பிட்டுட்டு போகலாம். ஏன்னா சாப்பாடும் தண்ணியும் எந்த மனிதர்களுக்கும் சொல்லக்கூடாது. நீ சொல்ற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஏன்னா இந்த மாதிரி காலத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்யறதுக்கு யோசிப்பாங்க. நீ என்னன்னா இப்படி சொல்ற, உன்னெல்லாம் மனசுக்கு நீ நல்லா இருப்பேம்மா. உனக்கு எப்பாவது ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லு, நான் கண்டிப்பா உனக்கு உதவி செய்ய தயாரா இருப்பேம்மா, உதவி செய்யறேம்மா. சரிங்க ஐயா, இப்போ மழை நிற்கிற மாதிரி தெரியல, வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலாம். இப்படி உக்காருங்க ஐயா, நான் உங்களுக்கு டீ எடுத்துன்னு வரேன். வேணாம்மா, நீ போய் சொன்னதே எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குமா. நான் கொஞ்ச நேரம் உக்காந்துக்கிட்டு மழை எப்போ நிற்கிதோ அப்போ நான் கிளம்பிடுவேம்மா. நீ போம்மா, நீ ஃபுல்லாக மழையில் நினைஞ்சிட்ருக்கேன், நீ போம்மா, என்ன வேலைன்னு தடவை நீ செய்யுமா. நான் இப்படி ஓரமாக உக்காந்துக்குறேன், எப்போ மழை நிற்கிதோ அப்போ நான் கிளம்பிடுவேம்மா. இல்லைங்க ஐயா, நீங்கள் பாருங்க, நான் உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். வேண்டாமா, எனக்கு ஒன்றும் இல்லைங்க ஐயா, மலையில் நெஞ்சிட்டு வந்திருக்கீங்க, ஏதாவது சூடாக தர நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க, நான் போய் எடுத்துகிட்டு வர உட்காருங்க ஐயா. இப்படின்னு சொல்லி நகைக்காரர்களுக்கு உட்கார வச்சுட்டா நிலா. நகைக்காரக்கார சொல்கிறாங்க, ரொம்ப நன்றிம்மா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, இவ்வளோ இருந்து கூட நீ என்னை இவ்வளோ கவனிச்சிக்கிறியம்மா. என் வீட்டுக்கு நீ வரணும்மா, நீ கண்டிப்பாக நீ என் வீட்டுக்கு வரணும்மா. நான் என் புள்ளியும் உன்னை நினச்சி கேட்டுக்கிறேம்மா, நீ எங்கள் வீட்டுக்கு வாம்மா. சரிம்மா, மழை நின்றுச்சு, நான் கிளம்புறேன். அடுத்த நாள் நிலா அவர் கணவன் பிள்ளையோட அந்த நகைக்கார் ஐயா வீட்டுக்கு போகிறாங்க. அந்த நகைக்கார் ஐயா நிலா கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் ஊருக்கு நான் வியாபாரிக்கு வரும்போது யாரும் எனக்கு உதவி செய்யலை, நீ மட்டும் தான் செஞ்சேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு சின்ன உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நகைக்கார் ஐயா நிலா கிட்ட ஒரு பேக் தராங்க. நிலா, இது பாருமா, இந்த பேக்குள்ள 10 கிராம் தங்கை நகைகள் இருக்கு, நீ இது எடுத்துட்டு போய் உனக்கு என்ன யூஸ் ஆகுதோ அதை நீ செய்யுமா இப்படின்னு சொல்லி நகைக்கார் ஐயா நிலா கிட்ட அந்த பேக்ல 10 கிராம் தங்க நகைகள் கொடுத்தாங்க. நகைக்கார் ஐயா சொல்றாங்க, மனிதர்களுக்கு உதவி செய்யறது தான் நல்ல குணம்னு சொல்றாங்க. அப்புறமா நிலா அந்த நகைக்கார் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்து கொள்றாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, அப்போ நான் கிளம்புறேன் இப்படின்னு சொல்லி நிலா அவர் கணவன் பிள்ளையோட அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நிலா அந்த நகைகள் வச்சு வியாபாரம் செஞ்சு நல்லா ஒரு முன்னுக்கு வராங்க. வீடு காருன்ட்டு நல்லா வசதியாக வாழ்ந்தாங்க. இந்த ஒரு குட்டி ஸ்டோரியில் என்ன தெரியுதுன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதர்களுக்கு உதவி செய்கிறது தான் மனித குணம் அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நிலா அவர் கணவன் பிள்ளையோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி ஸ்டோரியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.